ஹலோ மக்களே. ஆம், இன்றைக்கி என்ன நியூஸுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் வந்து ஒரு 2 நாளாகவே வந்து ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது. அனல் ஓவராக இருக்குது. ஹீட் வேவ்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது ரொம்ப அதிகமாக இருக்குது. எஸ்பெஷலி காலையில் 9 மணிலேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுது. வெளியே போக முடியல வண்டி ஓட்டிகிட்டு. இது வந்து நார்த் இந்தியாவில் கம்பேர் பண்ணும்போது சென்னையில் கம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நானும் நியூஸ் பார்த்தேன். ஸோ அப்படி தான் சொல்கிறாங்க எல்லோரும். காலையில் 9 o'clock வேறு வழி இல்லை, எல்லோரும் ஆஃபீஸ் போய் ஆகணும். நிறைய டிராஃபிக், அதை நம்ம அவாய்டே பண்ண முடியாது. பட் ஸ்டில் நம்ம கொஞ்சம் ப்ரிகாஷன் மெயின்டைன் பண்ணலாம். ஹைட்ரேட்டடாக இருக்கலாம், நல்ல தண்ணியெல்லாம் நிறைய குடிச்சிட்டு. ஸோ நியூஸ் படி பார்த்தீங்கன்னா 11 AM to 3 PM வந்து வெளியே போகாதீங்க, மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில சுச்சுவேஷன் நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும், நம்மளால் வீட்டில் இருக்க முடியும்னா இருக்கலாம். பட் அன்அவாய்டபுள் சுச்சுவேஷன்ஸில் வெளியே போய் தான் ஆகணும்னா வேறு வழி இல்லை. ஆட்டோ இல்லை கேப் ஏதாச்சும் புக் பண்ணி போங்க. பைக்கில் போகிறத வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப தின்னான கிளாத்ஸ், காட்டன் கிளாத்ஸ் போடுங்க. சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்ஸ், குழந்தைங்களுக்கும் அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிடுங்க. முக்கியமாக சொல்லப்போனால் வந்து குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கணும், இப்போ பிறந்த குழந்தைங்க. ஏன்னா எஸ்பெஷலி ஈவினிங், மார்னிங்லேருந்து ஃபுல்லாக வெயில் அடிச்சிருச்சு. பட் ஆனால் ஈவினிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வீட்டில் இருக்கவே முடியல, ரொம்ப அனலாக இருக்குது. இப்போ இருக்கிற குழந்தைங்க, இப்போ பிறந்த குழந்தைங்க எஸ்பெஷலி அவங்களால இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்களெல்லாம் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும். வேறு வழி இல்லை, ஏசி போட்டு தான் ஆகணும் 24 hours அப்படின்ற மாதிரி நிலமையில் நம்ம இருக்கோம். ஸ்டில் அவாய்ட் பண்ணுங்கள், எதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். ப்ரிகாஷனாக இருங்க, ஹைட்ரேட்டடாக இருங்க. நிறைய ஹெவி மீல்ஸ், மட்டன் சிக்கன்லாம் கொஞ்சம் சாப்பிட்றத கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் கீரை வகைகள், இளநீர், நுங்கு, இப்போது இந்த சீசனில் என்னென்னலாம் கிடைக்குதோ அதை தாராளமாக சாப்பிட்லாம். வாட்டர் மெலன் அதெல்லாம் பார்த்துக்கோங்க, என்னெல்லாம் பண்ண முடியுமோ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சண்டேக்கு அப்புறம், அதாவது நாளையிலேருந்து வந்து கொஞ்சம் அனல் கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு வெதர் ரிப்போர்ட் சொல்லுது. பார்ப்போம் எப்படி இருக்கும்னு தெரியல, நமக்கு நாளைக்கு தான் தெரியும். ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து மழை பெஞ்சிருது, கொஞ்சம் கிளைமேட் சில்லுன்னு இருந்துச்சு. பட் ஆனால் இப்போது ரொம்ப டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸ்டில் பார்ப்போம். தேங்க்யூ.